தொழில் தொடங்க பணம் வாங்கி தராததால் ஆத்திரமடைந்த கணவர் தனது மனைவியையே கொடூரமாக கொலை செய்துவிட்டு 2 பிஞ்சு குழந்தைகளையும் அடித்துக் கொண்டு தூக்கில் மாட்டிவிட்டு தப்பி ஓடிவிட்டார். மனைவி, மகன், மகள் ஆகிய அத்தனை பேரையும் அவன் கொண்டிருக்கும் விதம் மக்களை மட்டுமின்றி போலீசாரையும் கதிகலங்க வைத்திருக்கிறது. நெஞ்சை பதபதக்க வைக்கும் சம்பவம் நடந்திருப்பது வேறெங்கும் இல்லை, இதே இந்த சென்னையில்தான். வியாசர்பாடியில் உள்ள கல்யாணபுரத்தை சேர்ந்த யோகேஷ் ராஜ் மாதவரத்தில் அமைந்திருக்கும் ஒரு தனியார் சமையல் எரிவாயு சிலிண்டர் ஏஜென்சியில் டெலிவரி பாய் வேலையில் இருந்தார். 4 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணத்திற்காக பெண் தேடிய போது யோகேஷுக்கு மனைவியாக கிடைத்தார் இதே பகுதியைச் சேர்ந்த ருக்மணி. மாப்பிள்ளை யோகராஜ் வேறு சாதியாக இருந்தாலும் நல்லவராக இருப்பார் என்று நம்பி ருக்மணியை கொடுத்தனர் பெற்றோர். ஆனால் மகளுக்கு மிக மிக கொடூரமான முடிவு ஏற்பட போகிறது என்பது அப்போது அவர்களுக்கு தெரியாமல் போனதுதான் பரிதாபமான விஷயம். திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே கணவன் யோகேஷின் யோகிதை தெரிந்து விட்டது மனைவி அனுசியாவை. தினமும் குடித்துவிட்டு கஞ்சா அடித்து விட்டு வந்த யோகேஷ் தேவையே இல்லாமல் சண்டை இழுத்து தினமும் மனைவியை அடித்து உதைத்தார். வேலைக்கு போகாம ஒய்ஃபோட நகை எடுத்துக்கிட்டு டெய்லியும் எடுத்துமே கடையில் வச்சு அடமானம் வச்சுட்டு அதை குடிக்கணும், தொந்தரவு பண்ணணும், அவங்க அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு போடணும். இந்த நகையை வச்சுதான் செய்யறான். அவன் வேலைக்கு போகாம ஏமாத்தி பொருளுங்க எல்லாம் வச்சு திரும்பி பொருள் வாங்கிட்டு வா, நகை வாங்கிட்டு வான்னு சொல்றது, போர்ச்சேரி பண்றது, சம்பளம் காசு கேட்கறது, இதை மாதிரி தான் சார் அவன் கண்டினியூயா பண்ணுங்க. வேலையே செய்யல சார். அவன் எங்களை ஏமாத்தி அவங்க கல்யாணம் பண்ணி இட்டுன்னு போயிட்டாங்க சார். வந்து இப்படிப்பட்ட கொடுமையான வாழ்க்கைக்கு இடையே 2 குழந்தைகளுக்கு தாயானார் ருக்மணி. யுவராஜ் என 3 வயது மகன், தீபிகா என 9 மாத பெண் கைக்குழந்தை. இந்த நிலையில்தான் கடந்த வாரத்தில் மகளிடம் பேசுவதற்கு செல்போனில் முயற்சி செய்தனர் ருக்மணியின் பெற்றோர். செல்போன் அணைத்து வைக்கப்பட்டிருந்ததால் அவர்களால் பேசவே முடியவில்லை. இதனால் நேரில் பார்த்து ருக்மணியின் குடும்பத்தினர் கடந்த ஜூன் 25ஆம் தேதி மருமகன் வீட்டிற்கு வந்தனர். வீடு பூட்டி கிடந்தது. ஆச்சரியமான வகையில் சந்தேகம் ஏற்பட்டதால் கஷ்டப்பட்டு ஜன்னலை திறந்தபோது உள்ளிருந்து வீசியது கடுமையான துர்நாற்றம். உடனே வீட்டின் கதவை உடைத்து உள்ளே புகுந்தனர் அங்கிருந்தவர்கள். ஆனால் வீட்டுக்குள் கண்ட காட்சி அதி பயங்கரமாக இருந்தது. ஆம், கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் பிணமாக கிடந்தார் ருக்மணி. அவரின் உடல் முழுக்க கத்தியால் குத்தப்பட்டதில் பலத்த காயங்கள் இருந்தன. ருக்மணியின் ஒரு பக்க மார்பில் குத்தப்பட்ட கத்தி அப்படியே கிடந்தது. அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு இன்னொரு கொடுமையான காட்சி. ருக்மணியின் 3 வயது மகன் யோகராஜும் 9 மாத கைக்குழந்தை தீபிகாவும் தூக்குமாட்டப்பட்டிருந்தனர் டெலிபோன் ஒயர். இந்த காட்சிகளால் அந்த பகுதியே மூழ்கி போனது அதிர்ச்சி. மனைவி மற்றும் குழந்தைகளை யோகேஷ் தான் கொலை செய்துவிட்டு தப்பியோடி இருப்பது அங்கிருந்த ஒரு கடிதம் மூலம் தெரிய வந்தது. கத்தின்னு ஓடுறோம். அவங்க தம்பி நாங்க 3 பேரும் போய் தான் பூட்டை உடைச்சி பார்த்தா கத்தியாலெல்லாம் குத்தி கயிறுல கட்டி மேல தூக்கி தொங்க வச்சு இந்த பசங்க 2 அப்படி சின்ன கயிறுல போட்டு கேபிள் டிவி ஓயிலுக்கு தொங்க வச்சிருக்கேன். இது சதி பண்ணி தான் செய்திருக்கிறாங்க. கழுத்துல கத்தியில அறுத்துட்டு அங்க அடையாளம் ஃபுல்லா உடம்பு உறுப்புக்கு அத்தனையும் கத்தியால செதுக்கி இருக்கிறான். அப்படியே செதுக்கி குத்தி இருக்கிறான். குத்திட்டு என்ன பண்ணிக்கிறான், அந்த குழந்தைங்கள 2 குழந்தைங்கள இருந்துருக்குது. அந்த 2 குழந்தைங்கள என்ன பண்ணிக்கிறான், அந்த குழந்தைங்கள அறுத்துட்டுக்கிறான். போலீசார் அதிரடியாக தேடியது திருப்பதியில் சிக்கினான் யோகேஷ். கோவில் குளத்துக்கு அருகே தற்கொலை முயற்சிக்காக நின்றிருந்த அவனை சந்தேகத்தின் பேரில் விசாரித்தனர் ஆந்திர போலீசார். அப்போதுதான் எல்லா விஷயங்களையும் கக்கினான் யோகேஷ். உடனே வியாசர்பாடி போலீசார் திருப்பதி போய் அள்ளி வந்தனர் யோகேஷை. உடனே விசாரணையின் போது என்ன நடந்தது என்பதை விவரித்தான் அவன். சரிவர வேலைக்கு போகாமல் குடித்துவிட்டு ஊர் சுற்றி வந்த யோகேஷ் புதிதாக தொழில் தொடங்க போவதாக சொன்னான் ருக்மணியிடம். இதற்காக மைத்துனர் நாகலிங்கத்திடம் இருந்து பணம் வாங்கி வருமாறு மனைவியிடம் வற்புறுத்தினான் கணவன் யோகேஷ். ருக்மணியோ தனது அண்ணனிடம் கண்டிப்பாக பணம் கேட்க முடியாது என்றார். ஆத்திரமடைந்த யோகேஷ் ருக்மணியின் கைகளையும் கால்களையும் கயிற்றால் கட்டி போட்டார் ஆவேசமாக.
அடுத்த சில வினாடிகளில் காய்கறிகளை வெட்டும் கத்தியை எடுத்து காட்டு மிராண்டி போல் மனைவி ருக்மணியை குத்தத் தொடங்கினார். மனைவியின் மார்பு, இடுப்பு, கைகள், கால்கள் என உடலில் ஒரு இடம் பாக்கி வைக்காமல் கத்தியால் சரமாரியாக குத்தினார். கோர தாக்குதலில் அப்படியே இரத்த வெள்ளத்தில் பிணமானார் ருக்மணி. இந்த கொடூரத்தை பார்த்து அலறிய குழந்தைகளையும் அடித்து உதைத்தார் மனித தன்மையே இல்லாத யோகி. அதன் பிறகு பயங்கரமாக கொக்கரித்தது அவனது வக்ர புத்தி. 2 குழந்தைகளின் கழுத்திலும் டெலிபோன் வயர்களை சுற்றி அப்படியே மின்விசிறியில் தூக்கி மாட்டினான் அந்த கொடியவன் யோகி. துடிதுடித்து இறந்த குழந்தைகளை அந்தரத்தில் விட்டுவிட்டு வெளியே வந்தவன் வீட்டை பூட்டிக் கொண்டு கச்சிதமாக தப்பி ஓடிவிட்டார். மனைவி மக்களை கொன்றுவிட்டதை பற்றி தனது தம்பிக்கு போன் செய்து விவரமும் சொன்னார். பதற்றமே இல்லாமல் அவன் அப்பா அம்மா எல்லாரும் உடந்த இந்த சாவடின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. அண்ணன் தம்பி எல்லாருமே உடந்த அச்சு சாவடிச்சுட்டு வெளியே வாடா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்பா அம்மா தங்கச்சி அண்ணன் தம்பி 2 பேர் 4 பேரும் சொல்லிக்கிறாங்க. நேற்று நைட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு போன் பண்ணி இந்த மாதிரி நான் அவனை சாவடிச்சிட்டேன், நான் என்ன பண்ண தெரியல, நான் தலைமுறையே ஆயிட்டேன்னு வீட்டில் அவங்க அப்பா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருக்காரு. சொன்னோன்னா அவங்க அப்பா அம்மா என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் துணி அயன் பண்ணுற மாதிரி அவங்க துணி அயன் பண்ணுறாங்க, கடை வச்சிருக்காங்க. அவங்க துணி அயன் பண்ணும்போது சரி துணி எடுக்கலாம் எதிர்ச்சா வரலாம்னு சொல்லிட்டு துணி எடுக்கிற மாதிரி எதாச்சா வந்திருக்காங்க. வந்து பார்க்கும்போது வீட்டை குழந்தை தூக்கு மாட்டவங்க வந்து அவங்க ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு நேற்று நைட்டே தெரியும், இந்த சம்பவம் நடந்துச்சுன்னு நேற்று நைட்டே தெரியும். அவங்க வந்து தெரியாத மாதிரி காட்டிக்காம காலையில் வந்து ஏதோ போல வந்து துணி எடுக்க வந்தாங்க. துணி எடுக்க வரும்போது அவங்க எல்லாருமே மேட்டரை பார்த்தோன்னே அவங்க அதிர்ச்சி ஆக்டிங் பண்ணியிருக்காங்க. உயிரோடு சிக்கினார் மனைவி ருக்மணியின் உறவினர்கள் அடித்தே கொன்று விடுவார்கள் என்ற பயத்தில்தான் தப்பி ஓடினான் யோகேஷ். இதைவிட கொடுமை, கொலைகள் பற்றி தெரிந்திருந்தும் யோகேஷின் தம்பியும் பெற்றோரும் வெளியே சொல்லாமல் அப்பாவிகளாக நடித்ததுதான். இதையடுத்து யோகேஷையும் அவனது தாய், தந்தை, தம்பி ஆகியோரையும் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்துள்ளனர் வியாசர்பாடி போலீசார்.